என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு சொல்லும்படியாக வெளிப்படுத்தின சில காரியங்களை உங்களோடு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று இன்று காலையில் ஜெப வேளையில் ஆவியானவர் உள்ளத்தில் உணர்த்தினார். இந்த சபை மக்கள் அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் சொன்னார். உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் நீ பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்காக இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் இந்த நிமிடம் வரையிலும் பிரயாசப்பட்டீர்கள், பாடுபட்டீர்கள். ஆனாலும் தேவன் இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பின் வார்த்தை, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்போதும் நாம் ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், பரிசுத்த ஆவியில் நிறைகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கேட்கக்கூடிய ஒரே காரியம், முந்தின நாட்களில் எப்பொழுது அதிகாலையில் எழுந்து ஆண்டவரோடு நாம் உறவாடி ஜெபிக்க வேண்டும் என்று அந்த காலை பொழுதை எதிர்பார்த்து 3 மணிக்கெல்லாம் நான் எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நம்முடைய உள்ளத்தில் தீப்பற்றி எரிந்த நாட்கள் உண்டு. இப்போது 6 மணி ஆனாலும் அந்த காலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய அந்த வாஞ்சை இல்லாத ஒரு மனநிலையில் இப்போது நாம் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் மறுபடியுமாக நமக்கு அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக நமக்கு உணர்த்துகிறார். இன்றைக்கு உண்டான உலகத்தின் காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அதிகமாய் இருக்க முடியாதபடி நம்மை திசை திருப்ப பல காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அதிகாலை ஜெபத்தை நீங்கள் மீண்டுமாக தொடர வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு இதை பேச, அதுதான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு என்றால் அந்த அதிகாலை ஜெபம்தான் என்று ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகளாக மன்னாவை தினந்தோறும் அதிகாலையில் பெற்றுக் கொண்டார்கள். நேரமாக ஆக அந்த வெயிலில் அந்த மன்னா உருகி காணாமல் போயிற்று. நாம் அதிகாலையில் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். அதனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கிருபையை நமக்கு தரும்படியாக நாம் பிரார்த்தனை செய்வோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் 40 ஆண்டுகளும் மன்னாவை ஒரு நாளும் நிறுத்தாமல் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஒரு நாள் ஜெபிப்போம், ஒரு நாள் ஜெபிக்க முடியாது. ஆனால் ஆண்டவரை பாருங்கள், ஒரு நாளாவது அவர் நமக்கு நன்மை செய்வதில் சோர்ந்து போகவும் இல்லை, அவர் அயர்ந்து போகிறதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் உணவுக்காக சண்டையிட்டு கொண்டார்கள். ஆனால் மோசே தேவனுடைய சமூகத்தை தான் வாஞ்சித்தான். அதிகாலையில் அவரை தேடி மலை உச்சிக்கு போய் அவரோடு உறவாடி கொண்டிருந்தான். ஆபிரகாமை பாருங்கள், அதிகாலையில் எழுந்து கர்த்தரோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் உள்ளவராக இருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் கூட அவர் அதிகாலையில் வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அவர் ஜெபித்து வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீங்கள் மறுபடியும் கர்த்தருடைய வருகை நெருங்கி இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் மீண்டும் ஜெபிக்க எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க புறப்பட்ட பொழுது 5 பேர் எண்ணெய் இல்லாமல் பின்வாங்கி போனார்கள். ஆனால் 5 புத்தியுள்ள கன்னிகைகள் தீவட்டியையும் எண்ணெயையும்
பந்தத்தை தன் கையிலே வைத்துக் கொண்டு மணவாளனை எதிர்த்து அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை மணவாளன் அழைத்து சென்றார். இந்த நாளிலே ஆவியானவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நீ நினைத்து மனம் திரும்ப வேண்டும். நாம் செய்யக்கூடிய காரியங்கள், தாவீது பாவம் செய்துவிட்டு தவறே செய்யாதது போல அவன் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இல்லாதது போல நடந்து கொண்டிருந்தான். நாத்தான் மூலமாக கர்த்தர் அவனை எச்சரித்தார், மனம் திரும்பினார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உங்களை உணர்த்துகிறார். ஏதோ ஒரு பாவம், பிறருக்கு விரோதமாக அவர்களுக்கு தீங்கு செய்தீர்களா? பிறரை மன்னிக்காமல் கசந்து கொண்டீர்களா? உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதேனும் செய்தீர்களா? பிறரை உள்ளத்திலாவது தீங்கு நினைத்தீர்களா? ஏதாவது ஒன்றை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும் என்று ஜெபித்து, ஒரு பாவமும் செய்யாத இயேசு ராஜா கூட பரலோகத்திற்கு செல்லும் என்பதாக சிலுவையில் அடித்த பொல்லாத பாவிகளை மன்னித்தார் அல்லவா? இன்றைக்கு நீங்கள் யாரெல்லாம் எதையெல்லாம் மன்னிக்க வேண்டும், யார் மீதெல்லாம் அன்பு கூற வேண்டும் என்று ஒரு விசை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். நீ விழுந்த இடத்திலிருந்து நீ எழும்ப வேண்டும். தூசியை உதறிவிட்டு நீ எழும்ப வேண்டும். முந்தின நாட்களில் எழும்பினபடி நீ எழும்ப வேண்டும். வலு சர்ப்பத்தை வதைத்ததும், ராகாபை துண்டித்ததும், மீட்கப்பட்ட ஜனங்கள் நடக்கும்படி சமுத்திரத்தை இரண்டாக பிளந்ததும் நீதான் அல்லவோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மட்டுமல்ல, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்தில் வருவது இல்லை. உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். நீ பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ பரிசுத்த வஸ்திரத்தை, இரட்சிப்பின் வஸ்திரத்தை, அலங்கார வஸ்திரத்தை, துதியின் வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டாவது வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் வார்த்தையிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். மைக் டைசன் பிரபல குத்துச்சண்டை வீரரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள், நீங்கள் எப்படி உங்களுடைய விளையாட்டிலே எதிரியை ஒரே அடியிலே எப்படி வீழ்த்தி விடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், என்னுடைய சக விளையாட்டுக்காரர்கள் 4 மணிக்கு எழுந்து அவர்கள் பயிற்சி செய்கிறார்கள் என்றால் நான் 3 மணிக்கு எழுந்து நான் பயிற்சி செய்வேன். அவர்கள் 3 மணிக்கு எழுந்து பயிற்சி செய்தால் நான் 2 மணிக்கு எழுந்து நான் பயிற்சி செய்வேன். அவர்கள் 2 மணிக்கு எழுந்தால் நான் 1 மணிக்கு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். வாடி போகிற கிரீடத்தை, உலக பிரகாரமான மேன்மையை பெற்றுக் கொள்வதற்கு இவ்வளவு அவர்கள் பிரயாசப்படுவார்களேயானால், வாடாத கிரீடத்தை பரலோக ராஜாவாகிய இயேசுவிடம் பெற வேண்டிய நாம் எவ்வளவு கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இரண்டாவது, நோவாவின் வேளையில் அதனுள்ளே தண்ணீர் நுழைந்து விடாதபடி கீழினால் அதை பூசும்படியாக அந்த நோவாவுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பலகைகளால் பேழை செய்யப்பட்டாலும் பலகை இடுக்குகளுக்குள்ளாக தண்ணீர் நுழைந்து விடாதபடி கீழ் வைத்து தார் போன்ற ஒரு கூழான ஒன்றை வைத்து பூச வேண்டும். பரிசலில் பூசி இருப்பது போல பூச வேண்டும். இன்றைக்கு உலகத்தின் இச்சைகளும் கவலைகளும் சோர்வுகளும் பெருமைகளும் பாடுகளும் பாவங்களும் நம்முடைய ஆத்துமாவில் ஊடுருவி உள்ளே நுழைந்து நம்முடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் பூசப்பட்டவர்களாக, பாதுகாக்கப்பட்டவர்களாக, அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை எப்போதும் தியானிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். நாம் சில வேலைக்கு செல்லும் பொழுது தினமும் பேட்டா காசு என்று கொடுப்பார்கள். அப்படி என்றால் தினப்படி என்று சொல்வார்கள், பேட்டா காசு என்று சொல்வார்கள். அது பஸ்கூலிக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் டீ குடிப்பதற்காகவும் ஒரு நிறுவனத்தில் நாம் வேலை பார்த்தால் தினந்தோறும் ஒரு 50, 100, 20 என்று அவர்கள் பேட்டா காசு கொடுப்பார்கள். ஆனால் அது அவர்கள் சம்பளம் இல்லை,
அது அவர்களுடைய தினப்படி. ஆண்டவர் என்னோடு சொன்னார், இந்த உலகத்தில் நீங்கள் இப்போது அனுபவிக்கிற இளைப்பாறுதல், ஆசீர்வாதம் எல்லாமே நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பேட்டா காசு ஆசீர்வாதம் தான். உங்களுக்கான சம்பளம், உங்களுக்கான பிரதிபலன், உங்களுக்கான பலன் பரலோகத்தில் மிகவும் பத்திரமாக என்னிடத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இது ஒரு பேட்டா காசு மாதிரி தான். உண்மையான சம்பளம் அவனவனுக்கு நான் அளிக்கக்கூடிய பலன் என்னோடு கூட வருகிறது. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே திருடர் திருடுகிறதும் இல்லை, கண்ணம் விடுகிறதும் இல்லை. அங்கே பூச்சியாவது துருவாவது அதை கெட்டு போக பண்ணாது. அதனால் ஆண்டவருக்காக இந்த பூமியில் பிரயாசப்படுகிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இப்போது இருக்கக்கூடிய நன்மைகள் அல்ல, ஆயிரம் ஆயிரம் ஆசீர்வாதங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து இனி வரக்கூடிய காலங்களுக்கு கண்டிப்பாக உங்களை நோக்கி ஆண்டவர் தரப்போகிறார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். கர்த்தர் என்னோடு சொன்னது, பாருங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். காலம் கடைசியாகிவிட்டது. ஒரு பக்கம் பூமி எதிர்ச்சி, யுத்தங்கள், எல் நினோ, விவசாயம் பாதிப்பு, ஜனத்துக்கு ஜனமும் நாடுகளுக்கு நாடும் யுத்தம் நடக்கிறது. இன்னும் கடைசியாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ மூலமாக மிகவும் கடைசி காலத்திற்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். இனி நாட்கள் இல்லை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒரு பின்மாறி மழையை ஊற்ற அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு விசை நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் நான் அசைய பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா முழங்கால்களும் முடங்கக்கூடிய ஒரு எழுப்புதல் தேசமெங்கும் வரப்போகிறது. அதை குறித்து நாம் பேச வேண்டும். அதை குறித்து நாம் சிந்தித்து செயல்பட்டு ஜெபித்து நாம் ஆவியிலே நிறைந்து அந்த எழுப்புதலிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படி அநேக வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆவியை பொழிந்தருளும்படியாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னபோது வசனத்தை கேட்ட யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது போல தேசங்கள் மீது ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியை பெறக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அசைவு வரப்போகிறது. அதற்காக நாம் ஆண்டவரிடம் ஜெபித்து நாம் ஸ்தோத்திரத்தோடு நாம் நன்றி சொல்ல வேண்டும். மட்டுமல்ல, அந்த வார்த்தை சொல்லுகிறது, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா? நீங்கள் வீடுகளை கட்டவும் தோட்டங்களை நாட்டவும் இது காலமா என்று கேயாசியோடு அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல நம்முடைய ஆலயம் எப்படி இருக்கிறது, ஊழியம் எப்படி நடக்கிறது, ஊழியக்காரர் என்ன நிலைமையில் இருக்கிறார் என்று லேவியனை நீ கைவிடாதபடி எச்சரிக்கையா இரு என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஊழியக்காரனுக்கு ஊழியத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எத்தனையோ கிராமங்களில் அடிப்படை வசதி இல்லாமல், நல்ல உணவு, நல்ல ஆடை, நல்ல வீடு இல்லாமல் நான் ஒரு இடத்திற்கு போயிருந்தேன். அந்த சபையின் போதகர் கல்குவாரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். ஆனால் அதிலே கலந்து கொண்ட விசுவாசிகள் மிகவும் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் சேர்ந்தவருக்கு ஒரு சிறிய வீடு கூட கட்டி கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. பாருங்கள் அன்பானவர்களே, நம்மை சுற்றிலும் அந்த சமாரியன் அந்த எரிகோவுக்கு சென்ற அந்த வழிப்பிரயானுக்கு உதவி செய்தது போல எத்தனையோ மக்கள் நம்மை சுற்றிலும் உதவி இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிறார்கள். நாம் கண்டும் காணாதவர்கள் போல இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவருடைய சபையை நாம் விசாரிக்க வேண்டும், உத்தம ஊழியர்களை தாங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மட்டுமல்ல, உங்கள் வழிகளை சோதித்து பாருங்கள், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த யாக்கோபு
ஆண்டவரை அந்த வானத்தின் வாசல் என்கிற பெத்தேலிலே சந்தித்த பொழுது கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறான். ஆண்டவரே, நான் செல்லும் இடங்களில் எனக்கு உணவும் உடையும் தந்து என் கையின் பிரயாசங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து இந்த இடத்துக்கு நான் ஆசீர்வதித்தோடு வருவேன் என்றால் நான் சகலத்திலும் உமக்கு நான் தசமபாகம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். நாம் சில நாட்கள் கொடுக்கிறோம், சில நாட்கள் மறந்து போகிறோம். கர்த்தரை நாம் அண்டிக் கொண்டு அவரோடு நாம் சேர்ந்து நாம் நடக்கும்போது எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மலையின் மேல் நீங்கள் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து எனக்கு ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு ஆலயத்துக்கு பயன்பட வேண்டிய ஒரு மரமானது அப்படியே முழு மரத்தை ஆலயத்துக்குள் கொண்டு வர முடியாது. ஒரு காட்டிலே போய் எல்லா மரங்களையும் நாம் ஆலயத்துக்கு நாம் கொண்டு வர முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள், படிப்பாளிகள், எவ்வளவோ செல்வந்தர்கள் இருந்தாலும் உங்களை குறிப்பாக தனக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நோவாவோடு சொன்னார், நீ கோப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை உண்டு பண்ணு. பாருங்கள், உடன்படிக்கை பெட்டியை செய்வதற்கென்று ஒரு மரம். ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளாக உங்களை தெரிந்தெடுக்கிறார். மட்டுமல்ல, அந்த மரத்தை தனக்காக தெரிந்து கொண்டு அதை அடியோடு முறிக்கிறார். அப்படி என்றால் உலகத்தில் இருந்து உங்களை வேறு பிரிக்கிறார். அதனுடைய கிளைகளை வெட்டி அதை ஒழுங்குபடுத்துகிறார். நம்முடைய சுபாவங்கள், பெருமைகள், அகந்தைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், இச்சைகள், அசுத்தங்கள் எல்லா கிளைகளையும் அவர் வெட்டி அதை ஒழுங்குபடுத்தி அதனுடைய தோலை உரிக்கிறார். அந்த தோலோடு போய் அந்த செய்ய முடியாது. தோலை இழைத்து உரிக்க வேண்டும். அதே போல நம்முடைய சுயம் சாக வேண்டும். சுயம் இல்லாமல் சுயத்தை வெறுக்கக்கூடிய ஒரு மனிதனாக தேவன் நம்முடைய தோலை உரித்து அதை அழகுபடுத்தி அதை அளவு குறித்து, பாருங்கள், அப்படி அளவு குறிக்க வேண்டும் என்றால் பிரமாணங்களை நாம் கை கொண்டு ஆண்டவருடைய கிருபையையும் அன்பையையும் நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான மகனாய் மாறும் பொழுது அவருடைய ஆலயத்திலே கொண்டு போய் நம்மை தூண்களாக அவர்களை நம்மை நிறுத்துகிறார். அந்த ஆலயம், அந்த ஆலயத்திற்குள் நானும் நீங்களும் தான் மரம். முழு மரத்தை கொண்டு போய் வைக்க முடியாது. அதனுடைய கிளைகள் வெட்டப்பட வேண்டும். நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாற வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவருடைய அன்பின் சுபாவமாக மாற வேண்டும். அப்பொழுது அவருடைய ஆலயத்திலே நாம் தூண்களாக நம்மை நிறுத்த அவர் வல்லவர். ஆம், என் அன்பானவர்களே, முதல் வார்த்தை, நீங்கள் ஆதியிலே ஜெபித்த ஜெபம், அதிகாலை ஜெபத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்தின் காரியங்கள் உங்களுக்குள் நுழைந்து விடாதபடி இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக பாருங்கள், இந்த பேட்டா காசு போலதான் இப்பொழுது உள்ள ஆசீர்வாதம். மெய்யான ஒரு பிரதிபலன், அவர் தரக்கூடிய நன்மை, ஆசீர்வாதம் பரலோகத்தில் பத்திரமாக இருக்கிறது. உங்கள் பிரயாசத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. கடைசியாக, மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயம் கட்டுங்கள், அதின் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆம், என் அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் நாம் அவருடைய கருவியாக, பிள்ளைகளாக மாற வேண்டுமானால் நாம் அப்படியே போய்விட முடியாது. நம்மை சீரமைத்து, ஒழுங்கமைத்து, நம்மை உருவாக்கி அந்த இடத்திலே கொண்டு வைத்து நம்மளை அழகுபடுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களோடு சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.